அதிகாரம் 39 இறை மாட்சி. படைகுடி கூடமைச்சி நட்பரன்னாரும் உடையான் அரசருள் ஏறு அஞ்சாமைகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்ஞாமை வேந்தர் கியல்பு ஓஹோ தூங்காமை கல்வி துணிவுடைமை மூன்றும் நீங்கா நிலனாள்பவர்க்கு ஓஹோ அரணிழுக்காதல்லவை நீக்கி மரணிழுக்கா மானம் உடையது அரசு இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்ல நல்லனேன் மீ கூறும் மன்னன் நீளம் ஓஹோ இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்ட அனைத்து உலகு ஓஹோ முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு கொடையலி செங்கோர் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கோழி. என்ன பாடல் கேட்டீங்களா? இந்த பாடலை நீங்க என்ன பண்றீங்க, தினமும் ஒரு 2 நிமிஷம் தினமும் கேட்டீங்கன்னா ஒரு 4-5 நாள்லயே இந்த அதிகாரம் நமக்கு ஈஸியா மனப்பாடம் ஆயிடும். இது சம்பந்தமா டிஎன்பிசில கேட்டாங்கன்னா, இப்ப படை குடி கூழ் அமைச்சு இந்த நட்பரன்கிற வார்த்தையை விட்டுட்டு ஆறுமுடையான் அரசல் ஏறும் அப்படின்னு கொடுத்து எந்த வார்த்தைன்னு கேட்டா நம்ம ஈஸியா அடைக்க அந்த நல்லா இருக்கும். அதனால நீங்க இந்த பாடலை கேட்டீங்கன்னா இது ஈஸியா மனப்பாடம் ஆயிடும். சரி, நம்ம இந்த இறைமாட்சி என்ற இந்த அதிகாரத்தினுடைய விளக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இறை. இறைனா என்ன? இறைனாங்க இறைவன் பண்ணக்கூடாது. இறைவன்னா கிடையாதுங்க, அரசன். மாட்சின்னா நல்ல பண்புகள், நற்பண்புகள். ஒரு அரசனாக வேண்டியவன், அரசனாக ஆக கூடியவன், அரசருக்கு அவன் வாழ்க்கையில் அவன் அடித்தளமிட்டு கொண்டிருக்கிறவன். இவர்களெல்லாம் எப்படி அரசாட்சியை அடைந்த பிறகு எப்படி இருக்க வேண்டும், அவருடைய நற்பண்புகள் என்ன, அந்த நாட்டில் எப்படி குடிமக்கள் இருக்க வேண்டும், அரசன் எப்படி இருக்க வேண்டும், அந்த நாட்டில் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் ஆகியவற்றை குறிப்பிடும் ஒரு அதிகாரம் தான் இந்த இறை மாட்சி. இது 39வது அதிகாரம். இதுல நம்ம முதல் திருக்குறளை இப்போது பார்க்கும். படை குடி கூழ் அமைச்சி நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. ஏறு அப்படின்னா என்னது? சிங்கம். ஏறுனா என்னது? சிங்கம். அதாவது அரசன் அரசருள் சிங்கமாக இருக்க வேண்டும். ஒரு அரசன் அப்படி இருக்க வேண்டும். அப்ப அரசருக்கெல்லாம் அவன் அரசனாக திகழ வேண்டும். அப்படி என்றால் அவன் எதை உடைய வேண்டும்? எந்த 6 வகையான இந்த 6 வகையான இந்த நிலைகளை அவன் பெற்றிருக்க வேண்டும். பெற்றிருந்தால்தான் அவன் அரசர்களுக்குள் சிங்கமானவன். எது? ஒன்று படை. ஒன்று என்னது? படை. சிறந்த படை இருக்கணும். அரசன்ட்ட என்ன இருக்கணும்? சிறந்த படை இருக்கணும். எவ்வளவு பெரிய துயரத்திலும் நின்று போர் புரியக்கூடிய, நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த படை இருக்க வேண்டும். இப்ராஹிம் படை மாதிரி என்ன பண்றக்கூடாது? பேக் அடிச்சிடக்கூடாது. அடுத்ததாக குடி. படை மட்டும் இருந்தால் பற்றாது. குடிமக்கள், சிறந்த குடிமக்கள் இருக்க வேண்டும். சிறந்த குடிமக்கள் மக்கள் இருக்கணும். சிறந்த குடிமக்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அரசன் சிங்கமாக வாழ முடியும். அடுத்ததாக கூழ். கூழ் என்றால் உணவு. கூழ் என்றால் உணவு, இல்லை என்றால் செல்வம் என்றும் குறிப்பிடுவார்கள். ஆனால் கூழ் என்பது என்னது? உணவு. அப்ப எப்படி இருக்க வேண்டும் உணவு? இந்த நாட்டில் உணவு பஞ்சமே இருக்கக்கூடாது. உணவுக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் இருக்கக்கூடாது. அதனாலதான் இந்தியாவிலும் எதை கொண்டு வந்தார்கள்? பசுமை புரட்சி கொண்டு இப்ப நாம என்ன பண்றோம்? மற்ற நாடுகளுக்கு கோதுமை, நெல்லாம் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம்.
அதுபோல் இருக்க வேண்டும். அடுத்ததாக சிறந்த அமைச்சர்கள் இருக்க வேண்டும். இதுதான் முக்கியம். அமைச்சர்கள் ஊழல் பண்ணா போச்சு. அரசன் அவ்வளவுதான். அப்ப சிறந்த அமைச்சர்கள் இருக்க வேண்டும். சிறந்த அமைச்சர்கள் இருக்க வேண்டும். அடுத்ததாக நட்பு. சுற்றி இருக்கின்ற மற்ற நாடுகளுடைய அரசர்களும் எப்படி இருக்க வேண்டும்? நண்பர்களாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அவர்களும் நமக்கு சுற்றி உள்ள அத்தனை நாடுகளோ, அத்தனை அரசர்களும் நமக்கு எப்படி இருக்க வேண்டும்? நண்பர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அரண். 6வதாக எது இருக்க வேண்டும்? அரண். சிறந்த பாதுகாப்பு உள்ளது இருக்கணும். இப்ப இந்தியாவுக்கு பாருங்க, இயற்கையாவே இமயமலை என்னவா இருக்கு? ஒரு பாதுகாப்பா இருக்கு. இமயமலை என்னவா இருக்கு? ஒரு பாதுகாப்பா இருக்கு. அதுபோல அதே மாரி வ வ நமக்கு வடமேற்கு திசையில என்னது? பாலைவனம் பாதுகாப்பா இருக்கு. சுத்தி கடலும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கு. அதனால இப்படி பாதுகாப்பாக இருப்பதே எப்படி இருக்கின்ற ஒரு நாட்டை உடைய அரசன் தான் என்னது? அரசர்களுக்கெல்லாம் அரசனாவான். அப்ப படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் இந்த 6ஐயும் உடையவன் தான் அரசர்களுள் சிங்கம் போன்றவன். வலிமை மிக்கவன். சரி. முதல் திருக்குறளுக்கு விளக்க மாட்டோமா? இப்ப 2வது திருக்குறளுக்கு நம்ம போறோம். அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம் இந்நான்கும். அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்த 4ம் எஞ்ஞாமை வேந்தருக்கு இயல்பு. எஞ்ஞாமைன்னா குறையக்கூடாது. எஞ்ஞாமைன்னா என்னது? குறையாதுன்னு அர்த்தம். எது எதெல்லாம் குறையக்கூடாது? அஞ்சாமை. ஒரு அரசனிடம் அஞ்சாமை இருக்க வேண்டும். எதை கண்டும் பயப்படக்கூடாது. எத கண்டும் அச்சம் படக்கூடாது. ஒரு அரசனாக வேண்டுமென்றால், எந்த சூழ்நிலையிலும் அச்சம் கொள்ளக்கூடாது. தன்னுடைய குடிமக்களை எந்த சூழ்நிலையிலும் ஒரு புயல் அடிக்குதுன்னா, அரசன் போய் என்ன பண்ணக்கூடாது? 4 செவுரு உள்ள போய் தஞ்சம் அடைஞ்சிடக்கூடாது. அரசன் நின்று அந்த அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு போரோ, ஒரு புயலோ, ஒரு ஒரு இயற்கை சீற்றமோ நடக்கும் பொழுது, அந்த அரசனானவன் என்ன செய்ய வேண்டும்? அஞ்சாமை, அச்சம் கொள்ளாமல் குடிமக்களை காக்க வேண்டும். இது முதல் இயல்பு. ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டிய முதல் வந்து ஒரு சிறந்த அரசனுக்குரிய ஒரு நல்ல குணங்களில் இது முதல் குணம். அடுத்ததாக ஈகை. ஈகைன்னா என்னது? குடுக்கிறது. ஈகைன்னா என்னது? கொடை. குடுக்கணும். பணம், காசு, செல்வம், நிலம் எது வேணாலும் கொடையா குடுக்கலாம். யாருக்கு குடுக்க வேண்டும்? ஈகை என்பது முதல்ல ஈகைன்னா என்னன்னே தெரியல. ஈகை என்பதை இக்கால அர அரசாங்கத்தில் உள்ளவர்கள் கூட சரிவர ஈகை என்பது என்ன? முடியாதவர்களுக்கும், ஏழைகளுக்கும் அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்கா இருக்கணும். அந்த ஈகை என்பது என்ன? அவர்களுக்கு ஒரு உற்று துணையாக அவர்களுக்கு அந்த இதை செய்ய வேண்டும். அதை விடுத்துவிட்டு எல்லோருக்கும் வந்து பணம் கொடுப்பது என்பது மிகவும் தவறான ஒரு செயல். அது நம்ம அங்க போ வேணாம். ஆனா ஈகை என்பது என்னது? சிறந்த கொடை. வறியவர்களுக்கு அள்ளிக் கொடுக்கும் அந்த பண்பு யாரிடம் இருக்க வேண்டும்? அரசனுக்கு இருக்க வேண்டும். அடுத்தது அறிவு. சிறந்த அறிவு ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியம். அறிவு இல்லன்னா போச்சு. என்ன பண்ணுவாங்க? அமைச்சர்ல ஏதாவது நல்ல அறிவான அமைச்சரு, அரசன விட்டுட்டு அவரு பிடிச்சிருவாரு. அப்ப சிறந்த அறிவு இருக்கணும். ரொம்ப முக்கியமானது இது ஒன்றுப்பா. இந்த அறிவு அறிவார்ந்த ஒரு அரசனால் தான் என்ன செய்ய வேண்டும்? தனக்கு ஏற்படுகின்ற சூதுகளை எல்லாம் வெல்ல முடியும். அடுத்ததாக ஊக்கம். எதையும் ஒரு ஒரு செயலை விரைந்து செய்யக்கூடிய அந்த ஆற்றல். ஊக்கம் என்றால், அந்த ஆற்றல் யாருக்கு இருக்க வேண்டும்? அரசனுக்கு இருக்க வேண்டும். அப்ப அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்த 4ம் எஞ்ஞாமை வேந்தர்க்கிழவு குறையில்லாமல் வேந்தர்களுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் இந்த 4ம். டிஎன்பிஎஸ்சில எப்படி கேட்பாங்க? அ வந்து எந்த 4ம் அரசனுக்கு இயல்பாக இருக்க வேண்டிய குணங்கள், குறையாமல் இருக்க வேண்டிய நற்பண்புகள்னு குடுத்து கீழ அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம்ங்கிறத ஒரு ஆப்ஷன்ல குடுப்பாங்க. கண்டிப்பா இந்த கேள்விலாம் அடிக்கடி கேட்டுப்பாங்க. நல்லா படிங்க. அடுத்ததாக 3வது திருக்குறள் போறோம். தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலனாள்பவருக்கு. அப்ப நிலன் ஆள்பவர் யாரு? அரசன். நிலன் ஆள்பவர்களுக்கு எது இருக்க வேண்டும்? தூங்காமை. அப்படின்னா தூங்காம கண்ண முழிச்சுட்டே இருக்கிறது இல்ல. தூங்காமை என்றால் விரைந்த செயல். தூங்காமைன்னா என்ன? விரைந்து ஒரு செயல் செய்யணும். விரைந்து செயல். ஒரு செயல செஞ்சா டக்குன்னு முடிக்கணும். அப்படியே கண் இமைக்கும் நேரத்தில் துரிதமாக செயல்பட்டு அந்த செயலை முடிக்க வேண்டும். இந்த செயல் இருக்கணும். விரைந்து செயல் செய்யும். அடுத்தது கல்வி. கல்வி அறிவு யாருக்கு இருக்க வேண்டும்? ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய செல்வம். எந்த செல்வம்? கேள்வி அறிவு, கல்வி செல்வம், கல்வி இது முக்கியம். அடுத்தது துணிவுடைமை. நான் முன்னாடியே சொன்னேன். துணிவுடைமை என்பது ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு செயல். அரசனாக வேண்டும், மன்னராக வேண்டும், முதலமைச்சராக வேண்டும் என்றால் அவருக்கு என்ன இருக்க வேண்டும்? துணிவுடைமை இருக்க வேண்டும். தான் எடுத்த காரியத்தை வெற்றி அடைவதற்கேற்ற அந்த துணிவுடைமை இருக்க வேண்டும். இந்த
மூன்றையும் உடையவன். இந்த மூன்றையும் உடைய அந்த குணங்களை உடையவன் தான் என்னது? நீங்காமல் நிலநாள்பவருக்கு இந்த 3 குணங்களும் இருந்தால் அவன்தான் இந்த நீங்கா நிலநாள்பவருக்கு, இந்த நிலையை ஆள்பவருக்கு நீங்காமல் இருக்க வேண்டிய அந்த 3 குணங்களும் தூங்காமை, கல்வி, துணிவுடைமை. சரி, நம்ம அடுத்த திருக்குறள் போலாங்களா? அடுத்த திருக்குறள். "அறனிழுக்கார் அல்லவை நீக்கி, மறனிழுக்கா மானம் உடையது அரசு." அறனிழுக்கா என்றால் அறம், அரசம், அறம் நல்ல ஒரு அறம். அந்த அறத்திலிருந்து என்ன செய்யக்கூடாது? தவறாமல் இருக்க வேண்டும். அரண் இழுக்கா, இழுக்காது. அந்த அரண், அந்த அறச்செயல்களை செய்கின்ற அந்த அறத்தை தவறாமல் ஒருத்தன், ஒரு அரசன் இருக்க வேண்டும். அப்புறம் அல்லவை நீக்கி, அந்த அரணுக்கு இல்லாத செயல்கள் என்னென்ன கெடுதலான செயல்களோ, அதை எல்லாத்தையும் நீக்கி அறமார்ந்த செயல்களை மட்டுமே செய்ய வேண்டும் இந்த இடத்துல வேற ஒண்ணும் இல்ல. அரண் இழுக்காது அல்லவை நீக்கி அப்படின்னா அற செயல்களுக்கு எதிராக உள்ள அத்தனை செயல்களையும் நீக்க வேண்டும் ஒரு அரசன். நீக்கி மரம் இழுக்கா மரம்னா என்னது? வீரம். மரம் என்றால் என்னது? வீரம். அந்த வீரம் இழுக்கான்னா குறையாதுன்னு அர்த்தம். இப்போ வீரம் குறையாமல் மானம் மானம் காப்பவனே அரசு. மானம் காப்புகின்றவனே ஒரு அரசன் ஆகும். புரியுதுங்களா? அறம் தவறாமல் அந்த அறத்துக்கு இல்லாத அநீதியான செயல்களை எல்லாம் நீக்கி, வீரம் குறையாது. அந்த வீரம் குறையாமல் ஆட்சி செலுத்தி மானத்தை குடிமக்களின் மானத்தை காப்பவனே யார் அது? அரசன். புரியுதுங்களா? 5வது திருக்குறள் போவோம். ரொம்ப முக்கியமான திருக்குறள் பாருங்க. ஒரு பொருளாதாரத்த அன்னைக்கு ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று திருவள்ளுவர் இந்த இந்த ஒரு குறள்ல சொல்றாரு பாருங்க. "இயற்றலும், ஈட்டலும், காத்தலும், காத்த வகுத்தலும் வல்லதரசு." பாத்துங்க ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும் பாருங்க. இயற்றலும்னா ஏதாவது வந்து நூல் இயற்றுதுன்னு நினைச்சுக்க கூடாது. இயற்றுதல் என்பது என்றால் என்ன? அதாவது வரி போடுவது. வரி வரி வசூலிப்பது இல்ல வரி இடுவது. இயற்றுதல் என்பது என்னன்னா வரி வருவாய்களை உருவாக்குதல். வரியை உருவாக்குவதல். வரி என்ன பண்ணணும்? உருவாக்கணும். வரியை உருவாக்குதல். அதாவது மக்கள் கட்டக்கூடிய அளவிற்கு மக்கள் செல்வந்தர்களுக்கு ஒரு வரி, ஏழைகளுக்கு ஒரு வரி, அதுபோல வரியை சிறப்பான முறையிலே உருவாக்கி அந்த வரியின் மூலம் அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? ஈட்டலும், ஈட்டலும் என்றால் அந்த வருவாயை பெருக்கி அந்த பணத்தை என்ன பண்றது? அந்த பணத்தை நம்ம அரசு கஜானாவில் நிரப்புதல். எப்படி வரியை மக்கள் கட்டக்கூடிய அளவிற்கு உருவாக்கி அந்த வரியை என்ன செய்ய வேண்டும்? அந்த வரியை அவர்களிடமிருந்து பெற வேண்டும். ஈட்டல்னா பெறுதல். அடுத்தது காத்தல். அடுத்தது முக்கியமானது இதான். வந்த பொருள்களை எல்லாம் என்ன பண்ண வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். அதான் ட்ரெஷரில வச்சு நம்ம என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். அந்த பணத்தை என்ன செய்ய வேண்டும்? அந்த வரியை வரி வருவாய்களை பாதுகாக்க வேண்டும். கா பாதுகாத்து அப்படியே வச்சுட்டா போதுமா? என்ன பண்ண போறோம்? காத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? வகுத்தல். வகுத்தல்னா என்ன பண்ணணும்? திரும்பவும் அந்த பணத்தை நம்மளுடைய குடிமக்களிடம் வாங்கிய அந்த பணத்தை குடிமக்களுக்கே பகுத்து செலவு செய்து அவர்களை எப்படி செய்ய வேண்டும்? அந்த நாட்டை ஒரு வல்லரசாக மாற்றக்கூடியதுதான் யாரு? அரசனுடைய மிக முக்கியமான ஒரு கடமை. புரியுதுங்களா? இயற்றலும், ஈட்டலும், காத்தலும், காத்ததை வகுத்துக் கொடுத்தலும் தான் என்னது? சிறந்த அரசன். அவனே சிறந்த அரசன். அந்த நாடே பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையும். அடுத்ததாக 386வது குறளாக 6வது குறள் போவோம். காட்சிக்கு எளியன் பாருங்க ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு இதாங்க. காட்சிக்கு எளியன். என் அரசன பார்த்தாவே எனக்கு எங்க எங்க மன்னரை பார்த்தாலே எங்களுக்கு பசி தீர்ந்துரும்னு சொல்லுவாங்க தெரியுமா? பார்த்தால் பசி தீரும்பாங்க. அதுபோல ஒரு காட்சிக்கு எளிமையானவனாக இருக்க வேண்டும். அதாவது அரசன வந்து நெருங்க முடியாத அளவிற்கு இருக்கக்கூடாது. ஐயய்யோ! அ இந்த மூஞ்சில யார்யா முழிப்பா? அப்படிலாம் இருக்கக்கூடாது ஒரு அரசன். காட்சிக்கு எளியவனாக இருக்க வேண்டும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அரசனுக்குரிய மிடுக்கில் இருந்தாலும், எளிமையாக இருந்தால் தான் என்ன செய்வார்கள்? அவர்களை அந்த ஏழை எளிய குடிமக்கள் எல்லாம் அணுகுவார்கள். அடுத்தது கடுஞ்சொல்லன் அல்லனேன். கடுஞ்சொல்லன்னா, கடுஞ்சொற்களை பேசக்கூடாது. எந்த கெடுதல் தரக்கூடிய சொற்களையும், மனதை புண்படுத்தக்கூடிய அந்த சொற்களையும் என்ன பண்ணக்கூடாது? ஒரு அரசன் பேசாம இருக்கணும். அரசன் குடிமக்களை அன்போடு என் குடிகள் என்று அவர்களுக்கு எளிமையாக காட்சி கொடுத்து அவர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும். கடுஞ்சொல்ல நல்லேன். புரியுதுங்களா உங்களுக்கு? கடுஞ்சொல்லே பேசக்கூடாது. அல்லேன்லாம் பேசக்கூடாது. அல்லனே எல்லாம் பேசவே கூடாது. அப்படிப்பட்ட அரசன்
மீக்கூறும் மன்னன் நிலம். மீக்கூறும்னா மீன்னா என்னது? பெருசுன்னு அர்த்தம். அவனுடைய நிலம், மன்னனுடைய நிலம் என்ன செய்யும்? மீக்கூறும்னா பெரிதாகிக் கொண்டே செல்லும். புரியுதா? பெரிதாகிக் கொண்டேன்னா நிலம் வளராது. அவருடைய எல்லைகள் விரிவடைந்து கொண்டு செல்லும். ஏன்னா எல்லாருமே நான் உங்க 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 கீழ வந்துர்றோம், உங்க கீழ வந்துர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்துல இருக்கின்ற அத்தனை குடிமக்களும், நாடுகளுமே இவரோட சேர்ந்து கொள்ளும். இந்த அரசனுடைய குடைக்கு கீழ் சேர்ந்து கொள்ளும். எப்படி காட்சிக்கு எளிமையாகவும், கடுஞ்சொல்லும் பேசாமல் இருக்கும் அந்த அரசனிடம், மீக்கூறும் மன்ன நிலம். பக்கத்தில் உள்ள எல்லாருமே சேர்ந்துருவாங்க. பெரிய நிலமாக மாறிவிடும். அடுத்ததாக 7வது திருக்குறள். இன்சொலால் ஈத்தளிக்க. இன்சொலால் ஈத்தளிக்க. ஈனா குடுக்கிறது. அப்ப மக்களுக்கு இனிய சொற்களை பேசி குடுக்கணும். எதா குடுத்தாலும். புரியுதா? "இந்தா பணத்த வச்சுட்டு ஓடு. இந்தா இந்த நிலத்த பட்டா வச்சுட்டு ஓடு" அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்சொலால் இது வந்து இன்சொலை பேசி மகிழ்ச்சி தரக்கூடிய இந்த சொற்களால் சொல்லி உதவிகளை செய்யும். இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்ட அனைத்து உலகு. புரியுதா? தான் கண்ட அனைத்து உலகு. அதாவது இன்சொலால் இன்சொலால் ஈத்தளிக்க இனிய சொற்களை பேசி இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால். புரியுதுங்களா? இனிய சொற்களை பேசி உதவி செய்யும் அரசனிடம் தான் கண்டடைந்தது. ஒரு குடிமக்கள் எப்படி இருக்கணும்? ஒரு அரசன் இப்படிதான் இருக்கணும் அந்த குடிமக்கள். அப்படிதான் இருக்கணும் அந்த குடிமக்கள். அப்படின்னு ஒரு அரசன் வந்து அ நெ அந்த குடிமக்கள் தான் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு அந்த நினைக்கக்கூடிய அரசன் எப்படி இருக்க வேண்டும்? இன்சொற்களை பேசி உதவி செய்யும். அப்படி செஞ்சோம்னா, அந்த குடிமக்கள் தான் கண்ட அனைத்து உலகென்றால், தான் விரும்பிய ஒரு குடிமக்களையும், விரும்பிய நாட்டையும் அந்த அரசன் பெறுவான். அடுத்தது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். பாத்துங்க. மக் அரசன் இறைவனாக மாறணுமா? மாறணும். அப்ப என்ன செய்யணும்? முறை செய்து முறைன்னா என்னது? நீதி. நீதிய வந்து சரியாக ஏழையோ, பணக்காரனோ, அவன் நல்லவனோ, கெட்டவனோ, அவன் உயர்ந்தவனோ, தாழ்ந்தவனோ, அதையெல்லாம் எதுவும் பார்க்கக்கூடாது. முறை செய்து நீதி அந்த நீதி தவறாமல் அந்த நீதியை காப்பாற்றும். முறை செய்து காப்பாற்றும். பாருங்க, அந்த நீதியை காப்பாற்றக்கூடிய அந்த அந்த ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கிலே நீதியை நிலைநாட்டச் செய்யும் அந்த அரசன், மன்னவன் எப்படி வைக்கப்படும் பாருங்க. குடிமக்களுக்கு இறைவனாக காட்சி தருவான். இறைவனாக வைக்கப்படுவான். புரியுதுங்களா? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். பாருங்க. வாழும்போதே இறைவனா மாறணும் ஒரு அரசன் அப்படி என்றால், அவன் என்ன செய்ய வேண்டும்? நீதி நெறி தவறாமல் அவன் நீதி தவறாமல் அந்த குடிமக்களை காப்பாற்ற வேண்டும். புரியுதுங்களா? அடுத்தது கடைசியா பாருங்க ரொம்ப முக்கியமானது. இன்னும் ஒரு திருக்குறள் இருக்கு. "செவிகைப்ப சொற்பொருக்கும்." செவிகைப்ப அப்படி என்றால் செவினா காது. செவி என்றால் காது. அதாவது காதுபட அந்த காதுபட செவிகைப்ப சொற்பொருக்கும். காதுபடத்த வந்து அரசனுடைய குறைகளை சொல்றாங்க. யாரு? பெரியவர்கள் சொல்றாங்க. அவனுடைய காதுபடவே சொல்லுவாங்க. "ஏய் மன்னா நீ செய்யறது தவறு." யாரு? பெரியோர்கள். அறிவுடைய பெரியோர்கள். இந்த பெரியோர்கள் என்ன சொல்றாங்க? "மன்னனே நீ செய்யுது தவறு. இது அப்படி இருப்பா, இப்படி இரு" அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த பண்பான அந்த அரசன் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த செவிகைப்ப சொற்பொருக்கும் அவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த பழிப்பு சொற்களை எல்லாம் பொறுத்து, ஆஹா! நம்மளை வந்து பேசுகிறார்கள். நாம் செய்வது தவறு அப்படி என்று குறிப்பிடும் இந்த பெரியோர்களுடைய இந்த சொற்களை எல்லாம் அந்த அரசன் என்ன செய்ய வேண்டும்? பொறுத்துக் கொள்ள வேண்டும். பொறுத்துக்கொண்டு அவன் ஆட்சி செய்வான் என்றால் அவனுடைய கவிகைன்னா வேற ஒண்ணும் இல்ல. அரசருக்கு கீழ் இருக்க அந்த அரசனுக்கு மேல் இருக்கின்ற அந்த கொடை. குடை இருக்கு பார்த்தீங்களா? வெண்கொற்ற குடை. அந்த குடை இருக்கு பார்த்தீங்களா? அந்த குடையினுடைய நிழல்ல அவனுடைய அந்த குடையின் கீழ இந்த உலகமே வந்து தங்கும். பார்த்தீங்களா? பாருங்க. தன்னை குறை சொல்றவங்களுடைய அவங்களுக்கு பொறுத்து அவங்க செய்த குறைகளை எல்லாம் அவங்க சொன்ன குறைகளை எல்லாம் வந்து தன்னுடைய ஆ ஆட்சியில் அந்த குறைகளை எல்லாத்தையும் களைகின்ற அந்த பண்புடைய அந்த வேந்தனுடைய அந்த குடை அவனுடைய ஆட்சியின் கீழ் கவிகைனா குடை. அந்த ஆட்சியின் வெண்கொற்ற கொடையின் கீழ் இந்த உலகம் என்ன செய்ய வேண்டும்? தங்கும். அந்த அரசன் தான் எங்களுக்கு வேணும். நான் அவங்க கிட்ட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு. இறுதியாக முக்கியமான திருக்குறள். கொடை, அழி, செங்கோல், குடி ஓம்பல் 4ம் பாத்துங்க. இந்த 4ம், 3ம், 7ம் இந்த மாரி வர திருக்குறள்லாம் மிகவும் முக்கியமான திருக்குறளுங்க. டிஎன்பிசி
ஆசிரியர் தகுதி தேர்வுலாம் ரொம்ப அதிகமா கேட்பாங்க. புரியுதுங்களா? இதுல ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுருவாங்க. கொடையளி விட்டு அடுத்து செங்கோல விட்டுருவாங்க. குடியோம்பல விட்டுருவாங்க. இது ஏதாவது ஒண்ணு விட்டு கேட்பாங்க. இல்லன்னா கொடையளி, செங்கோல், குடியோம்பல் டேஷ்ன்னு குடுத்துருவாங்க. கீழ 4, 3, 5ன்னு குடுப்பாங்க. அதனால இதெல்லாம் நீங்க நல்லா படிச்சிருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? மேலேயே அந்த பாடுன அந்த 2 நிமிஷம் பாட்ட நீங்க டெய்லி கேட்கணும். இதுல கேட்டீங்கன்னா, ஒரு 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 மிஞ்சி போனா ஒரு 3 நாள், 4 நாள்ல உங்களுக்கு அது என்னது? மனப்பாடம் ஆயிடும். சரிங்களா? சரி. கொடை எல்லாருக்குமே தெரியும். அரசன் என்ன செய்ய வேண்டும்? கொடை குடுக்கணும். அடுத்தது அலி அப்படின்னா கொடை அலி, அடி அடுத்தது அலி அப்படி என்றால் என்னது? அடுத்தது வந்து அலின்னா அழித்தல், பிறரை காத்தல், அழித்து ஏதாவது கொடுத்து காத்தல். அந்த கொடையை அழித்து காத்தல். அலின்னா காத்தல். அப்ப கொடைன்னா கொடுக்கிறது, கொடுத்து காத்தல். அப்படி காத்து அடுத்தது செங்கோல். செங்கோல்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும். செங்கோல்னா என்னது? அந்த கையில் இருக்கின்ற ஒரு கோல். அது எதற்கு பயன்படும்? நீதி நெறி. நீதி தவறாமல் ஆட்சி செய்வதற்கு பேர் தான் செங்கோல். நீதி தவறாமை. அப்ப கொடை அழி, கொடை கொடுத்து காத்து நீதி தவறாமல் குடி ஓம்பல். ஓம்பல் என்றால் பாதுகாத்தல். குடி ஓம்பல்னா மக்களை பாதுகாத்தல். இதாங்க முக்கியம். மக்களை பாதுகாத்தல். ஒரு அரசனுடைய மிகப்பெரிய கடமைங்க இது. பாதுகாத்தல். அப்ப குடி ஓம்பல் என்றால் பாதுகாத்தல். மக்களை பாதுகாத்தல். இந்த 4யும் உடையவன் தான். வேந்தருக்கெல்லாம் விளக்கு போன்றவன். மன்னர்களுக்கெல்லாம் விளக்கு போல் விளக்கு. ஒளினா விளக்கு. அந்த அந்த ஒளி எப்படி அ ஒளி வந்து ஒரு ஒரு ஒளியானது சுற்றியுள்ள அத்தனை இடங்களிலும் சென்று எப்படி பொருந்துகிறதோ, எப்படி வெளிச்சம் கொடுக்கிறதோ, அதுபோல அந்த அரசன் அந்த நாடுகளுக்கும் வெளிச்சம் கொடுப்பான். அவன் மற்ற அரசர்களுக்கெல்லாம் விளக்கு போன்று காட்சியளிப்பான். புரியுதுங்களா? இதுதான் இந்த 10 திருக்குறளுக்கும் உள்ளது. ஆகவே ஒரு அரசு ஒரு அரசை ஆட்சி செய்ய வேண்டியவன் அந்த அரசு அந்த இறை அரசனுக்குரிய நற்பண்புகள், இறை மாட்சி நற்பண்புகள் நான் குறிப்பிட்ட இந்த 10 திருக்குறளிலும் திருவள்ளுவர் மிக அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். அதன்படி ஒரு அரசன் நடக்க வேண்டும். நடந்து இந்த குடிகளை காக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். இனி அடுத்த அதிகாரத்தில் நான் உங்களை சிறந்த இசையுள்ள ஒரு பாடலோடு சந்திக்கிறேன். நான் உங்கள் எக்ஸாம் விஜய் தமிழ்.